மராட்டியர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்களா? வீரமிக்க பரம்பரையிலே நாங்கள் வந்தவர்கள். போலீஸ் பட்டாளத்தை ஏவி 13 உயிர்களை பதிவாக்கினீர்கள். அந்த வீட்டுல ஃபேன் கிடையாது, கட்டில் கிடையாது, கழிப்பறை கிடையாது. அவன் இதற்கு முன்பு 2 பெண்களை இதே போல சீரழித்து கொலை செய்தவன் என்ற பிறகும் அவன் எப்படி வெளியே வர முடிந்தது? என்ன மிரட்டுகிறாயா? என்ன பிளாக்மெயில் செய்கிறாயா? உன்னுடைய கூட்டமே இதுதானா? அதாகப்பட்டது மகாஜனங்களே, நீங்கள் ஸ்டெர்லைட் பெற வேண்டியதை பெற்றுக் கொண்டு போலீஸ் பட்டாளத்தை ஏவி 13 உயிர்களை பதிவாக்கினீர்கள். அதே போலத்தான் சைக்கிள் கடை வைத்து நடத்தி கொண்டிருந்த ஜெயராஜ் அவருடைய மகன் அவர் 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்து குற்றுயிரும் கொலையுமாக கோயில்பட்டி துணைச்சிறையிலே அடைத்து வைத்து 5ஆம் நாள் 2 பேருமே செத்து போனார்கள். நீதிபதிகளை வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். அந்த 10 பேருக்கு 2 மரண தண்டனை கொடுத்தீர்களே, உங்களை பாராட்டுகிறேன். அப்பீலிலே மாற்றப்படக்கூடாது. இப்பொழுது ஒரு 11 வயது வகுப்பு படிக்கிற ஒரு பெண் விளாத்திகுளம் பகுதியிலே, குளத்தூர் பகுதியிலே கொடூரமாக கொல்லப்பட்டு விட்டாள் என்று கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கு காலை 9 மணிக்கு போனேன். அந்த வீட்டுல ஃபேன் கிடையாது, கட்டில் கிடையாது, கழிப்பறை கிடையாது. 2 பெண் பிள்ளைகள். 2வது பெண் பிள்ளை 10வது படிக்கிறாள். அவள் சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே போனாள். திரும்பி வரவே இல்லை. பதறி போன தாயிரத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். காலையில் வா என்று விரட்டி விட்டார். காலை போனார்கள். விளாத்திகுளம் ஸ்டேஷனுக்கு போயிருந்தார்கள். அங்கு போனார்கள். எவரோடாவது ஓடி போயிருப்பாள் என்று இருதயமற்ற அந்த பெண் அதிகாரி சொன்னார். திரும்ப ஊருக்கு வந்தார்கள். வேடநத்தத்துக்கு ஒரு புதர்களுக்கு மத்தியில் அலங்கோலமான நிலையில் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தாள் அந்த பச்சிளம் சிறுமி. காவல்துறை மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுத்து 7 பேரை கைது செய்தது. யார் உண்மையான குற்றவாளி என்பதை தடயங்கள் கொண்டு ஆராய்ச்சி செய்ததில் 10 நாள் கழிந்தது. கடைசியில் அந்த படுகொலைக்கு காரணமானவன் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறான். ஆனால் நீதிபதிகளுக்கு சொல்லுகிறேன், அவன் இதற்கு முன்பு 2 பெண்களை இதே போல சீரழித்து கொலை செய்தவன் என்ற பிறகும் அவன் எப்படி வெளியே வர முடிந்தது? எப்படி ஜாமீனில் வந்தான்? நீதிபதிகளே, நீங்கள் பல ஆலோசனைகளை சொல்லுகிறீர்கள், உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள். நான் சாதாரண வழக்கறிஞராக கேட்கவில்லை, பிரஜைகளில் ஒருவராக கேட்கிறேன். எதற்காக இப்படிப்பட்ட குடியவனுக்கு ஜாமீன் கொடுக்கிறீர்கள்? நான் முதலமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன். வளரப்போவது உங்கள் ஆட்சிதான், அமைய போவது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான், அமரப்போகிற எம்எல்ஏ பூமிநாதன் தான். ஆனால் நீங்கள் ஆட்சி அமைத்தவர்கள் சட்டம் கொண்டு வாருங்கள். பெண் பிள்ளைகளை, பெண்களை இப்படி கொடூரமாக பலாத்கார பாலியல் வன்புறுத்தல் செய்து கொடுமை செய்தால் சாகும் வரை அவர் ஜெயிலை விட்டு வெளியே வராதவாறு ஆயுள் வரை சிறை தண்டனை என்ற புதிய சட்டத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுது இருக்கிற சட்டங்கள் போதாது, அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வாருங்கள். இந்த தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்லிவிட்டு கோர்ட்டிலேயே சொன்னேன், மராட்டியர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்களா? வீரமிக்க பரம்பரையிலே நாங்கள் வந்தவர்கள். ஆனால் நாங்கள் அமைதி காத்தோம். அந்த மராட்டியத்திலே இருந்து வந்து மிஸ்டர் பட்னாவிஸ், மைண்ட் யுவர் டங், நாக்கை அடக்கி பேசு. நீ மராட்டியத்துக்கு முதலமைச்சராக இருக்கலாம், நீ தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கலாம். இங்கே மதுரையில் உன்னுடைய கட்சி ஒரு கூட்டணி ஜெயித்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் உண்டா? இல்லாவிட்டால் கிடையாதா? என்ன மிரட்டுகிறாயா? என்ன பிளாக்மெயில் செய்கிறாயா? உன்னுடைய கூட்டமே இதுதானா? மோடியின் கூட்டமே இதுதான் வேலையா? ஓட்டு போடாவிட்டால் திட்டம் தர மாட்டீர்களா? அப்படித்தான் இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வஞ்சித்தீர்கள். கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் வஞ்சகம் செய்தீர்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் அத்தனை திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போனால் மணிக்கணக்கில் அடுக்கிக் கொண்டு போகலாம். அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிய தளபதி ஸ்டாலின் 3000 ரூபாய் பிளஸ் 2000 5000 ரூபாய் ஒவ்வொரு சகோதரிக்கும் வரவு வைத்துவிட்டு மேலும் அறிவித்தார். 8000 ரூபாய் கூப்பனை ஒவ்வொரு
பெண்ணுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்ன பொருளை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இதை சிலர் ஏகடியம் செய்து பார்க்கிறார்கள், பரிகாசம் செய்து பார்க்கிறார்கள். இதை செய்தும் காட்டுவார். செய்ய போகிறார் தளபதி ஸ்டாலின். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வகுக்கப்பட்ட திட்டங்களை சொன்னால் காலம் கரைந்துவிடும். அனைத்து தரப்பினருக்கும் நலன் காக்கும் திட்டங்களை, மருத்துவம் தரும் திட்டங்களை, சின்ன பச்சிளம் பிள்ளைகளை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து அது மணலை பேசுகிற வேளையிலே குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மணலை சொல் கேளாதவர் என்று இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் மெய்யுடைய எடிசில் மெய்பட விதிர்க்கும் மயக்கூர் மக்களை பெற்ற தாய்மார்கள் அந்த பச்சை குழந்தை 5 வயது ஆகிற போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டுமே, காலை உணவு தயாரிக்க வசதி இல்லையே, வேலைக்கும் நான் போக வேண்டுமே என்று லட்சம் தாய்மார்கள் மனம் பதறுவதை மனக்கண்ணிலே எண்ணி பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தாய்மார்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக, இனி கவலைப்பட வேண்டாம் தாயே, உன் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அங்கே சுவையான உணவு காலையிலே அவளுக்கு வழங்க காத்திருக்கிறது என்னுடைய அரசு என்று அறிவித்தாரே, உங்கள் நெஞ்சிலே வாழ்வார்த்தாரே, அந்த புண்ணியவான் வேட்பாளராக இருக்கிற பூமிநாதனுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. செல்லுகிற இடமெல்லாம் அவர் இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்த சாதனை பட்டியலை வெளியிட்டாரே, அவரை மீண்டும் எம்எல்ஏ ஆக்குங்கள். சட்டமன்றத்திலே வரப்போவது கூட்டணி ஆட்சி அல்ல, திமுக தனிப்பெரும் ஆட்சி. No coalition government. DMK will form its government on its own.